இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று நாம் பொது காலத்தின் 30வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய முக்கிய சிந்தனையானது இறை அன்பும் பிறர் அன்பும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல. இவை ஒன்றைக்கொன்று பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையை தூண்டும் விதமாக ஒரு பாடலின் ஒரு சிறிய வரிகளை பாடிவிட்டு நாம் சிந்தனைக்குள் செல்வோம். அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பிற்காய் மறுவான அன்பிற்காய் தனை தந்த அவர் அன்பே என்றும் உயர்ந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது. மதவெறியை வேறறுத்து தின மனித இனம் தன்னை நினைத்து கல்வாரி சரித்திரத்தை நான் காலமெல்லாம் காத்திடவே. மதவெறியை வேறறுத்து தின மனித இனம் தன்னை நினைத்து கல்வாரி சுதந்திரத்தை நான் காலமெல்லாம் காத்திடவே. அன்பு பணியாற்றுவேன், அவர் அன்பில் பணியாற்றுவேன். அன்பு பணியாற்றுவேன், அவர் அன்பில் பணியாற்றுவேன். அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே சிறந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பிற்காய் மனுவான அன்பிற்காய் தனை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, அன்பே இந்த உலகத்தில் சிறந்தது. அதுவும் இறை அன்பே இந்த உலகத்தில் உயர்ந்த சிறந்த ஒன்றாக இருக்கிறது. ஒரு முறை புனித கொல்கத்தா தெரசா தன்னுடைய காலை ஜபத்தை எல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய பணியை தொடர்வதற்காக கொல்கத்தா நகரின் வீதிகளிலே அவள் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு சகோதரியின் துணையோடு. அவ்வாறு போய் கொண்டிருக்கின்ற பொழுது சாலை ஓரத்திலே ஒரு முதியவர் ஒருவர் ஆடையின்றி குளிரில் நடுங்கியவராய் உடலெல்லாம் புண்ணாக சீல் வடிகின்றவராய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். எத்தனையோ மக்கள் அந்த வழியாக போனார்கள், பார்த்தார்கள், யாரும் எதுவும் செய்யவில்லை. அன்னை தெரசா பார்க்கிறாள், ஓடி போய் தான் வைத்திருந்த துணியால் அந்த சகோதரனை மூடுகிறாள். மூடி ஒரு வாகனத்தை பிடித்துக் கொண்டு தன் இல்லம் கொண்டு வருகிறாள். அந்த முதிய சகோதரனை தன் இல்லம் கொண்டு வந்தவுடன் அவருக்கு பணிவிடைகள் புரிய ஆரம்பிக்கின்றார். உடம்பை கழுவி விடுகின்றார், புண்களை கழுவுகின்றார், புண்களுக்கு மருந்திடுகிறார். மருந்திட்டு அவருடைய தலைமுடியெல்லாம் பரட்டையாக இருந்ததால் தானே கத்திரிக்கோலை கொண்டு வந்து முடி அலங்காரம் செய்கிறார். இவ்வளவையும் பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் கேட்டார், அம்மா, ஒரு பெண்ணாக இருக்கின்ற நீங்கள் ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் அரை உரையாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எப்படி முகம் சுளிக்காமல் எந்த விதமான ஒரு வெறுப்பையும் காட்டாமல் பணிவிடைகள் புரிய உங்களால் முடிகிறது என்று கேட்ட பொழுது அவர் சொல்வார், நீங்கள் கேட்டது சரிதான், ஆனால் நான் அவரை ஒரு ஆணாக பார்க்கவில்லை. இவரில் என் ஆண்டவரை நான் பார்க்கிறேன். என் பணியானது இந்த சின்னம் சிறியவர்களில் ஆண்டவரை காண வேண்டும் என்பதுதானே ஒழிய அவரை ஒரு ஆணாக மட்டும் பார்ப்பது கிடையாது. இவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கையளித்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னார். எந்த ஒரு மன வலிமை, எந்த ஒரு மனப்பான்மை பிரியமான சகோதரனே சகோதரி. இவருடைய வாழ்க்கையில் தாரக மந்திரமாக இருந்தது அன்பு ஒன்றே. இந்த அன்பை செயலில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகும். தொடக்க திருச்சபையிலே 6 வார்த்தை பிரசங்கம் என்று ஒன்றிருந்ததாக கூறுகிறார்.
அது என்ன 6 வார்த்தை பிரசங்கம்? இயேசுனுடைய திருத்தூதர்கள் பலர் கொடூரமான முறையிலே சாகடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளானார்கள். திருத்தூதர் யோவான் மாத்திரமே இயற்கை மரணம் அடைந்தார். அவர் ஒரு தீவிலே கொண்டு வைக்கப்பட்டார். அங்கே அவர் இருந்து கண் பார்வை மங்கியது, எண்ணங்கள் எல்லாம் சிதறிக்கொண்டு போக ஆரம்பித்தன. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலும் கூட அந்த ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் அவருக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார்கள். எப்பொழுதெல்லாம் வழிபாடு நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அவரை தூக்கி கொண்டு வந்து சபையின் நடுவில் உட்கார வைப்பார்களாம். அவரை பார்த்து நீங்கள் எங்களுக்கு பிரசங்கம் மாற்றுங்கள் என்று சொல்வார்களாம். அவரும் ஒரே ஒரு ஜெபத்தை மாத்திரமே ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுதான் அந்த 6 வார்த்தை பிரசங்கம். நீங்கள் நினைப்பீர்கள் அது என்ன 6 வார்த்தை பிரசங்கம்? அந்த பிரசங்கத்திற்கு அப்படி என்ன ஒரு மகத்துவம் இருக்கிறது, அதற்கு என்ன ஒரு மந்திர சக்தி இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகள் உங்களுக்குள் எழலாம். உண்மைதானே? அந்த 6 வார்த்தை வாக்கியம் இதுதான். சகோதரர்களே, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்யுங்கள். சகோதரர்களே, நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இந்த ஒரு வாக்கியத்தை மட்டுமே அவர் திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருப்பார். அந்த மக்களுள் எவருக்கும் இந்த வார்த்தை சலித்து போனது கிடையாது. பிரியமான சகோதரனே, சகோதரி, ஏன்? இதுதான் அவர்களை ஒன்றாக இணைக்க கருவியாக இருந்தது. அன்பு ஒன்றுதான். இந்த அன்பு ஒன்றுதான் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தது, ஒன்றாக வாழ வைத்த ஒரு வார்த்தை. ஒருவர் பிறரை அன்பு செய்யுங்கள். இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அல்லது செயலில் காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு செயலைத்தான், காரியத்தைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு செய்தியாக கொடுக்கிறது. அன்பை வெளிப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. பிரியமான சகோதரனை, சகோதரி, ஏழை எளிய ஒரு சகோதரன் சகோதரிக்கு உதவி செய்வதன் மூலமாக இருக்கலாம். நோயில் உள்ளவர் ஒருவரை மருந்திட்டு அவரை தேற்றுவதாக இருக்கலாம். அவர் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் இவைகள் எல்லாம். ஆனாலும் இன்றைய முதல் வாசகம் அதனையும் கடந்து அந்த அன்பை வெளிப்படுத்துவது எப்படி என்பதை மிக தெளிவாக கூறுவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இதன் பின்னணியானது எகிப்து நாட்டிலே அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள், நமக்கு தெரியும். இவர் அடிமைகளாக இருந்த பொழுது மோசேசின் மூலமாக இறைவன் அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். அவ்வாறு மீட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் பாலைவனத்தை கடந்து வர வேண்டும். அவர்களுக்குள் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். உணவில்லை என்று முணுமுணுக்கிறார்கள். தாகமாய் இருக்கிறது, நீர் இல்லை என்று முணுமுணுக்கிறார்கள். எங்களுக்கு மாமிசம் இல்லை என்று முணுமுணுக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் பல்வேறு முணுமுணுப்புகளோடு வந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த பாலைவனத்திலும் ஒருவர் பிறரோடும் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு சமூகம் தோன்றும் பொழுது எல்லோருமே சமம்தான். அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற, மக்களுக்குள் ஏற்படுகின்ற சில விருப்பு வெறுப்புகளானது பல குழுக்களாக பிரித்து விடுகின்றது என்பதுதான் உண்மை. அது மாற்று கருத்து கிடையாது. பிரியமான சகோதரனே, சகோதரி, பிடித்தவன் பிடிக்காதவன், வேண்டியவன் வேண்டாதவன், தன் உறவுக்காரன் அந்நியன் என்று சொல்லி நமக்குள்ளாகவே மக்களை கூறுபடுத்தி பிளவுபடுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிளவுகள், தேவையில்லாத பிளவுகள் அங்கே தோன்றுவதன் மூலமாக பல பிரச்சனைகள் உருவாவதற்கும் அது காரணமாக அமைகின்றது. இவைகளை தவிர்க்க வேண்டும். நீதியோடும் நேர்மையோடும் அதற்கும் மேலாக இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த முதல் வாசகம் கொடுக்கிறது. பிரியமான சகோதரனே, இங்கே கொடுக்கப்படுகின்ற ஒழுக்க நெறிகள் ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், அதாவது உண்மையாகவே ஒரு கடவுளை வழிபடுகின்றவர்கள் யாராக இருந்தால், எந்த கடவுளாகவும் இருக்கட்டும், எல்லா கடவுளும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரே செய்தி அன்பு காட்டுவது ஒன்றுதான். அவர்கள் இவைகளை தங்களுடைய வாழ்க்கையின் படிப்பினைகளாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை நடத்தது கொடுக்கிறது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும்
உரிய ஒன்று, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை மிக தெளிவாக கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வாசகம் கொடுக்கின்ற செய்தி என்ன? அந்நியனுக்கு தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. அடுத்தவருக்கு நீ புறவிடத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அவனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. விதவை அனாதைகளுக்கு நீ அநீதி விளைவிக்காதே, நீ தீங்கிழைக்காதே. பணம் கொடுத்தால் ஈட்டிக்காரன் போலாகாதே. அழகாக யாருடைய மேலாடையாவது நீ வாங்கி இருந்தால் கதிரவன் மறையும் முன்பாக அந்த ஆடையை நீ கொடுத்து விட வேண்டும். எந்த ஒரு அற்புதமான ஒரு படிப்பினை பிரியமான சகோதரனை சகோதரி, அன்பின் வெளிப்பாடுகள். அதாவது அடுத்தவனை சுரண்டாமல், அடுத்தவனை அடிமையாக்காமல், அவனுக்கு துரோகம் விளைவிக்காமல், அவனுக்கு கொடுமை கொடுக்காமல், அவனை உன் சகோதரனாக சகோதரியாக நீ கருத வேண்டும். இதற்கு தேவையான ஒழுக்க நெறிகளை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் மிக தெளிவாகவே அந்த வாசகத்தில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆடை இல்லாமல் இருந்தால் அவன் உடலில் நடுங்கி சித்து போய் விடுவான். இறைவன் எவ்வளவு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்கலாம். பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த ஒழுக்க நெறிகள் அன்று மட்டும் கடவுள் கொடுக்கவில்லை, என்றும் வாழுகின்ற நமக்கும் இந்த ஒழுக்க நெறிகள் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த நெறிமுறைகளை ஒவ்வொரு சாமானியன், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவன் மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரனாக இருக்கலாம், இந்து சகோதரியாக இருக்கலாம், அல்லது சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களாக, யூத மதத்தை சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஒழுக்க நெறிகளைத்தான் இந்த வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. மக்களை ஆளுகின்ற தலைவர்களும் மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் ஒன்று. ஆனால் அங்கேதான் இறைவன் விரும்பும் இது போன்ற ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது அங்கே விண்ணரசு தானாக தோன்றும் என்பதில் சந்தேகம் கிடையாது. பிரியமான சகோதரனே சகோதரி, ஒழுக்க நெறியை கொடுத்ததோடு இறைவன் நின்று விடவில்லை, மாறாக அவர் கூறுகின்றார், இவைகளை செய்ய தவறினால், பாதிக்கப்பட்டவர்கள் என்னை நோக்கி கதறினால் உங்களை நான் பழி வாங்குவேன், உங்களை அழித்து விடுவேன் என்று கூறுகின்றார் கடவுள். நாம் நினைப்போம், ஆஹா, இது போன்ற ஒரு காரியத்தை கடவுள் செய்தால் இந்த உலகம் எப்பொழுதும் திருந்தி இருக்குமே. எத்தனையோ மக்கள் அடாவடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, மனிதர்களை மதிக்காமல் மனிதர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் முறையிடுகின்ற முறையீடெல்லாம் ஆண்டவரிடம் சென்று சேரவில்லையா? அப்படியானால் கடவுள் அவர்களை அழித்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கலாம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ஒழுக்க நெறியை கடைபிடிக்க பதவி தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, நல்ல மனது தேவை. அதுதான் மனிதாபிமானம். இன்று ஒரு மனிதன் பிற மனிதரை அந்த மனிதாபிமானத்தோடு அந்த மனித நேயத்தோடு நடத்துகிறானா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. மதத்தால் கொடுமைப்படுத்துகிறோம், பதவியால் கொடுமைப்படுத்துகிறோம், அதிகாரத்தால் கொடுமைப்படுத்துகிறோம். எல்லா உலகின் பல பகுதிகளில் இதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இவைகளை கடந்து வாழ்வது எப்போது? மனிதாபிமானம் நிறைந்த மக்களாக வாழ்வது எப்போது? அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதனை ஒவ்வொரு மனிதனும், ஏதாவது ஒரு பதவியில் இருப்பவர்களும் இல்லாமல் இருப்பவர்களும் கூட உணர்ந்து செயல்பட்டால் அங்கே கடவுள் இருக்கின்றார் என்ற உண்மையை உணர முடியும். சகோதரன், இந்த இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே கூறுகிறார், விழிப்பாய் இருங்கள் என்று எச்சரிக்கிறார். விழிப்பாய் இருக்க வேண்டுமா? எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை, நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் கூறினாலும் அழிவு என்பது கர்ப்பிணி பெண்களுக்கு வருகின்ற அந்த பிரசவ வேதனையை போல வரும் என்று கூறுகிறார். அதாவது அநியாயமாக வாழ்கின்றவர்கள், அடக்குமுறையில் வாழ்கின்றவர்கள், எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் அது உண்மைக்கு புறம்பாக இருக்குமானால் அவர்கள் வேதனையானது எப்போது வரும் என்று தெரியாது என்று கூறி எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கின்றார். அவர் கூறுகின்றார், இருளில் வாழுகின்றவர்கள் அல்லது இருளில் வாழ விரும்புகின்றவர்கள் ஒளிக்கு வர விரும்புவதில்லை என்றால் இருளில் தான் அனைத்து விதமான தவறுகளும் நடக்கிறது. நாம் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் யாரும் பார்க்க கூடாது என்றுதான் இருளில் செய்ய விரும்புகின்றோம். இவர்களுக்கு முக்கிய எதிரிய வெளிச்சம் தான், உண்மை, அந்த ஒளி. எனவேதான் பவுலடியார் கூறுகின்றார், தொடக்க கால திருச்சபையை பார்த்து, நீங்கள் இருளை சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள். நீங்கள் இருளை சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள் என்கிறார். அப்படியானால் அதன் அர்த்தம் என்ன?
தீமை என்னும் இருளை விட்டு அன்பு என்னும் ஒளிக்குள் நீங்கள் வர வேண்டும். தீமை என்னும் இருளை விட்டு அன்பு என்னும் ஒளிக்குள் நீங்கள் வர வேண்டும். அந்த ஒளிக்கு வாருங்கள். அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை தகர்த்துவிட்டு அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு, சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பாட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் பவுலடியார். ஒளிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? அடுத்தவருக்கு துன்பம் வருவிக்காத ஒரு வாழ்க்கை, அடிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, மதத்தாலோ மொழியாலோ நிறத்தாலோ சாதியாலோ பிரித்து பார்க்காமல் அனைவருமே என்னுடைய சகோதரன் சகோதரி என்று ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிரியமான சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது சாத்தியமா? இந்த காலகட்டத்திலே நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லதுதான். அது வாழ முடியுமா? அது வாழ்வது என்பது கடினமான ஒன்று. அது ஒரு போராட்டம் என்கிறார் பவுலடியார். என்ன போராட்டமா? அவர் கூறுகிறார், இந்த போராட்ட வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு சில பாதுகாப்பு கவசங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அவர் கூறுகின்ற பாதுகாப்பு கவசங்கள் என்னென்ன? நம்பிக்கையும் அன்பையும் மார்பு கவசமாகவும், மீட்பு பெறுவோம் என்ற நம்பிக்கையை, அந்த எதிர்நோக்கை தலைச்சீராகவும் அணிந்து கொள்வோம் என்று கூறுகிறார். அவர் போர்க்காலத்திலே இதயமும் தலையும் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு போர் வீரர்களும் மார்பு கவசத்தையும் தலைச்சீராவையும் அணிந்து கொண்டுதான் போருக்கு செல்வார்கள். எனவே பவுலடியார், நாம் வாழுகின்ற உலகில் போராடுகின்ற இந்த தீமைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அன்பு நம்பிக்கை என்ற மார்பு கவசத்தையும், மீட்பு உண்டு என்ற எதிர்நோக்கை தலைச்சீராகவும் கொண்டு நாம் போரிட வேண்டும். எல்லா மக்களுக்காகவும் நாம் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் நற்செய்திக்கு வருகின்ற பொழுது ஒரு இனிப்புள்ள பழத்தை, ஒரு மாம்பழமாக இருக்கலாம், அதை அறுத்து அந்த ஒரு பழத்தை பலருக்கும் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொருடைய நாவின் சுவைக்கேற்ப கொஞ்சம் மாறுபடலாமே ஒழிய அந்த பழத்தின் சுவை ஒருபோதும் மாறாது. அதே போலத்தான் ஆண்டவர் இயேசுவும் எப்போதும் மாறாது. தங்கம் எப்போதும் தங்கமாகத்தான் இருக்கும். இயேசு எப்போதும் இயேசுவாகத்தான் இருப்பார். அவர் அன்பை உருவானவராக, இரக்கம் காட்டுகின்றவராக, அடுத்தவனை தன் சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்கின்றவராகத்தான் அவர் இருப்பாரை ஒழிய அவர் யாரையும் புறக்கணிப்பவராக ஒருபோதும் இருப்பது கிடையாது. எனவே பரிசேயர்கள் இயேசுவை சிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், முடியவில்லை, தோற்றுவிட்டார். சதுசேயர்கள் இயேசுவை சிக்க வைக்க நினைத்தார்கள், தோற்றுவிட்டார். இப்போது பரிசேயர்கள் தங்களோடு கூட இருந்த திருச்சட்டம் வல்லுநர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக இயேசுவை சிக்க வைக்க ஆசைக்கின்றார்கள். எனவேதான் திருச்சட்ட அறிஞர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் என்ற ஒரு மமதையோடு இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி? திருச்சட்டத்தில் முதன்மையான கட்டளை என்ன? கேட்பதற்கு எளிய ஒரு கேள்வி போல இருக்கும், ஆனால் எளிய கேள்வி அல்ல. திருச்சபையின், அதாவது திருச்சட்டத்தின் முதன்மையான கட்டளை எது என்றால் ஒன்றுதான் சொல்ல முடியும். முதன்மை என்றால் ஒன்றுதான். முதலமைச்சர் ஒருத்தர் தான், துணை என்று வருகின்ற போது அது அடுத்தபடியா. அவர் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கின்ற பொழுது அவர் ஒன்றை மட்டுமே கூற வேண்டும். அவர் என்ன கூறுவார் என்ற ஒரு சிக்கலில் மாட்ட வைப்பதற்காக இந்த கேள்வியானது எழுப்பப்படுகிறது. இதை கேட்ட இயேசு அவர்களுக்கு சரியான பதிலை விவிலியத்தின் மூலமாகவே மேற்கோள் காட்டி கூறுவதை நாம் பார்க்கிறோம். முதன்மையான கட்டளை திருச்சட்டத்தில் எது என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கூறுகிறார். இறைச்சட்ட நூல் அதிகாரம் 6 வசனம் 5 மேற்கோள் காட்டி கூறுகிறார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்று கூறுகிறார். அத்தோடு அவர் நின்று விடவில்லை. பிரியமான சகோதரனே சகோதரி, அவர் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, அவர் தொடர்கிறார். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை மேற்கோள் காட்டி கூறுகிறார், உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அந்த 2 வசனங்களையும் 2 புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி இவை இரண்டும் திருச்சட்டத்திற்கு அடித்தளமானது என்று கூறுகிறார். ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது என்று அவர் கூறவில்லை. இரண்டுமே முக்கியமானது, இரண்டுமே சமமானது, இரண்டுமே திருச்சட்டத்திற்கு அடித்தளமானது என்று அவர் கூறி திருச்சட்ட அறிஞருடைய வாயடைப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரி, எனவேதான் நான் சொன்னேன், இறை அன்பும் பிறர் அன்பும் நாணயத்தின் 2 பக்கங்கள் போல, அல்லது உடலும்
உயிரும் போல என்று உலகத்தில் எடுத்துக் கொள்ளலாம். உயிர் இல்லை என்றால் உடலுக்கு மதிப்பு இல்லை, அது அழுகி போய்விடும். உடல் இல்லை என்றால் உயிர் எங்கே இருக்க முடியும்? ஆக உடலும் உயிரும் போல, நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இறை அன்பும் பிறர் அன்பும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரி, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதனை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்ய முடியாது. மனிதனை அன்பு செய்யாமல் கடவுளை ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு மனிதனை அவமதித்தால், மனிதனை கொடுமை கொடுத்தால் அது அன்பாக மாற முடியாது. உண்மையாக கடவுளை அன்பு செய்கிறவர்கள் மாத்திரமே மனிதனை அன்பு செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. எல்லா மதங்களும் வலியுறுத்துவதும் இதுதான். பிரியமான சகோதரனே, சகோதரி, விவிலியம் கூறுகிறது அன்பே கடவுள். யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 வசனம் 16 பார்க்கிறோம், கடவுள் அன்பாயிருக்கிறார். இந்து மதத்திலே பார்க்கிறோம், திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலே அன்பே சிவம் என்று கூறுகின்றார். குர்ஆனில் பார்க்கிறோம் அன்பே அல்லாஹ் என்று கூறுகிறது. எல்லா மதங்களும் ஒரு கருத்தை தான் வலியுறுத்தினாலும் அதன்படி நாம் வாழுகிறோமா என்பதுதான் இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வாசகங்கள் எல்லாம் இந்த ஞாயிறு சிந்தனை கொடுக்கின்ற சிந்தனை என்ன? முதலாவது, இறை அன்பும் பிறர் அன்பும் ஒன்றுதான். இறை அன்பு இல்லாமல் பிறர் அன்பு இல்லை, பிறர் அன்பு இல்லாமல் கடவுளை நாம் காண முடியாது என்ற உண்மையை உணர வேண்டும். இரண்டாவது, ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது, இரண்டும் சமமானது, மனித வாழ்க்கைக்கு திருச்சட்டத்திற்கு அடிப்படையானது என்பதை உணர வேண்டும். மூன்றாவது, இந்த அன்பை வாய் சொல்லால் மட்டுமல்ல, நம்முடைய செயலில் அதனை வெளிப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் நமக்கு மனிதாபிமானம் இருக்க வேண்டும், மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களை மதத்தால், இனத்தால், மொழியால் பிரித்து பார்க்காமல், அவர்களை அழிக்க நினைக்காமல், மனிதர்களை மனிதர்களாக, நம்முடைய உடன் பிறந்த உடன்பிறவா சகோதரன் சகோதரிகளாக அவர்களை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த மனித நேயம், மனிதாபிமானம் வெளிப்படுகிறது என்பதை உணர வேண்டும். நான்காவது, அவ்வாறு வாழ்வது கடினமான ஒன்று சகோதரனே, சகோதரியே. அது ஒரு போர்க்களம். அதனை வெல்வதற்கு நாம் அன்பையும் நம்பிக்கையையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்ற எதிர்நோக்கை தலைச்சீராகவும் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஆண்டவர். எனவே சின்னப்பர் மூலமாக இந்த உண்மைகளை உணர்ந்து மனிதத்தை காப்பாற்றக்கூடிய மனிதர்களாக, மனித சமுதாயத்திற்கு நல்லதை மட்டுமே செய்கின்ற கருவிகளாக நாம் இருக்கிறோமா, அல்லது மனித சமுதாயத்தை அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய கருவிகளாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்திலே நாம் எத்தனையோ மக்களுக்கு உதவிகள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதாபிமானத்தோடு அவன் எந்த மொழியாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், இனமாக இருந்தாலும், என்னுடைய சகோதரன் அவன் துன்பத்தில் உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்ற அந்த மனித அன்பை இறைவனில் கண்டு உதவி செய்கின்ற மக்களாக வாழ உறுதியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர இந்த வாரம் முழுவதுமாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.